உங்கள் வாழ்க்கையில் கவலையா, போராட்டமா, துக்கமா, துயரமா, மன அழுத்தமா, சோர்வுகளா, நெடுங்காலமாய் போராடிக் கொண்டிருக்கிறீர்களா? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நுழையும் பொழுது, வரும்பொழுது, கசப்புகள் இனிப்பாக மாறும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்க நாட்கள் முடிந்து போகும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீங்கள் அவருடைய பாதத்தில் எல்லா காரியத்தையும் ஒப்படைத்து ஜபிக்கும் பொழுது நிச்சயம் புதிய வாசலை திறப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்க எல்லா வளமுடனும். கர்த்தருடைய கிருபை உங்களை ஆழ்வதாக. கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.